சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு டொமேட்டோ சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து என்னோடய அக்கா தான் எனக்கு சொல்லி தந்தா. அவகிட்ட இருந்து இதை நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நல்ல பழுத்த 4 தக்காளி எடுத்து அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் கடுகெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்து அதை சாப் பண்ணி அதையும் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது வந்து ஒரு ப்ரௌன் கலராக அந்த மாதிரி ப்ரௌனிஷாக அந்த மெல்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு வரும்போது, ஆனால் மெல்ட் ஆகக்கூடாதானே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டொமேட்டோவை ஆட் பண்ணிடணும். அது கூட அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது கூட தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுட்டு அதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு லிட்டு போட்டு அதை மூடிடுங்க. மூடி நல்லா அந்த ஆயில் வந்து மேலே திரண்டு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ். பாய்.